அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம NMMSல மேட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் மனத்திறன் வினாக்கள் விடைகள். இப்ப இன்னைக்கு பார்க்கும்போது எண்களை பத்தி இப்ப பாருங்க தம்பி தீபக் ராஜ், உங்களுக்கு இந்த கொஸ்டினை பார்க்கும்போது என்ன புரியுது, இதுல என்ன கொடுத்திருக்காங்க, நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்ன்றத உங்களுக்கு எதனா ஒரு ஐடியா இருக்கா? கூட்டல் கண்டுபிடிக்குமா? இதை பார்க்கும்போதே உனக்கு கூட்டணும்னு தோணுதா? நீங்க எடுத்த உடனே இப்ப இந்த கொஸ்டின்ல இங்க கொஸ்டின் மார்க் கொடுத்திருக்காங்க. அப்ப இத பாக்கிறதுக்கு முன்னாடி கொடுத்திருக்கிற பக்கத்துல கொடுத்திருக்காங்களா ரெண்டு, இத முதல்ல பாருங்க. புரியுதுங்களா? இதுக்குதான் நம்ம விடை சொல்ல போறோம். ஆனா முதல்ல நம்ம கவனம் இது ரெண்டுத்துக்கும் போகணும். இப்ப உதாரணத்துக்கு நீங்க கூட்டணும்னு சொல்றீங்களா, சரி கூட்டி பாருங்களேன். கூட்டி பாருங்க என்ன வருது. எங்க அங்க பார்த்து சொல்லுங்க, எதை கூட்டுறீங்க? 64யும் 34 64 plus 36 கூட்டினா எவ்வளவு வருது? 100. சரி, நான் 100 எப்படி எழுதி வச்சுக்கிறேன். வெரி குட். அதே மாதிரி இது ரெண்டுத்தையும் கூட்டினா எவ்வளவு வரும் பாருங்க. 144 plus 256 ஆட் பண்ணா 400 நம்ம வந்து 400. அப்ப இது ரெண்டுத்தையும் கூட்ட சொன்னார் தம்பி. அதே மாதிரி இதையும் நம்ம கூட்டிக்கலாமா? சரி, கூட்டினா எவ்வளவு வரும்? 25. வெரி குட், 25. இப்ப ஆனா நம்மளுடைய கேள்வி அது இல்ல. இது ரெண்டுத்தையும் கூட்டினா 100 வருது. ஆனா அதனுடைய இங்க என்ன கொடுத்திருக்காங்க? 10 கொடுத்திருக்காங்க. வெரி குட். அதே மாதிரி இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 400. ஆனா இங்க ஆன்சர் என்ன கொடுத்திருக்காங்க? 20 கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த 100க்கும் இந்த 10க்கும் இந்த 400க்கும் இந்த 20க்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு பார்த்தா நேரா போயிடுங்க ஸ்கொயர் ரூட். எங்க போனீங்கன்னா ஸ்கொயர் ரூட். நான் பாருங்க 1ஆம் நம்பர்ல இருந்து 1ல இருந்து 20 வரைக்கும் பாருங்க ஒவ்வொன்றுத்துக்கும் ஸ்கொயர் ரூட் கொடுத்திருக்காங்க. இப்ப 100க்கு ஸ்கொயர் ரூட் என்ன? 10. வெரி குட். அதே மாதிரி 400க்கு ஸ்கொயர் ரூட் என்ன? 20. அந்த ஸ்கொயர் ரூட்டை தான் இங்க போட்டு வச்சிருக்காங்க. இப்ப புரியுதுங்களா? இப்ப இங்க என்ன வந்துருச்சு? 10 வந்துருச்சு. இங்க 20. அப்ப கணக்க நான் இத கூட்டுறது மட்டும் தான் உங்களுக்கு கவனம் தரேன். அந்த விடையை கூட்டிட்டு அதுக்கான ரிலேஷன் என்ன இங்க வருதுன்னு பார்த்தா ஸ்கொயர் ரூட் வருது. இப்ப இந்த ஐடியா வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் क्वेश्चन இந்த ஃபர்ஸ்ட் டயகிராம பாப்போம் வாங்க. இப்ப 9 plus 16 நீங்களே சொல்றீங்க, எவ்வளவு ஆட் பண்ணா எவ்வளவு? 25. இப்ப இந்த 25க்கு ஸ்கொயர் ரூட் எங்க என்ன இருக்கு பாருங்க. 25க்கு ஸ்கொயர் ரூட் இங்க என்ன இருக்கு பாருங்க. ஆன்சர் சொல்லுங்க. 5. அப்ப உங்களுக்கு விடை என்னது? 5. இங்க என்ன ஆன்சர் வரும்? 5 வரும். ஆனா சில பேர் என்ன பண்ணுவாங்க மாணவர்கள், இத கூட்டின உடனே ஆன்சர் என்னது 25 ன்னு சொல்லிட்டு அந்த 25 தான் விடை நினைச்சு இதை டிக் பண்ணிடுவாங்க. அப்ப மார்க் போயிடும். அதனால அவசரப்படக்கூடாது. ஒரு கணக்கு கொடுத்தானா உங்களை குழப்பறதுக்காகவே கொடுப்பாங்க. நீங்க உங்க கவனத்தை பார்த்தோம்னா இந்த ரெண்டுத்தையும் கூட்டினா 25 வந்துருச்சு ரைட்டு அப்படின்னு சொல்லி இதை போடுவீங்க. ஆனா உண்மையான விடை என்னது? 5. ஏன்னா இங்க 100 இருக்கு. இந்த 100ன்றது ஸ்கொயர் ரூட் எடுத்து இங்க வருது. அடுத்தது இங்க 400 இருக்கு, அதோட ஸ்கொயர் ரூட் 20. அதே போலதானே இங்கேயும் 25க்கு ஸ்கொயர் ரூட் என்னன்னு கண்டுபிடிச்சுதான் போடணும். இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது போன்ற வினாக்கள் வந்ததுன்னா இது வந்து போன வாட்டி உங்களுடைய தேர்வுல கேட்டிருக்காங்க, NMMS தேர்வுல. அப்ப மாணவர்கள் பெரும்பாலும் 25 போட்டுட்டு நான் ரைட்டா போட்டுட்டேன்னு வாங்க. ஆனா உண்மையிலே அதை கொஞ்சம் யோசிச்சு போடணும். ஏன்னா NMMS சாதாரணமா எல்லாரும் பாஸ் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி நோக்கத்துல எடுக்கப்பட மாட்டாது. கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி எடுப்பாங்க. யார் அதை ட்விஸ்ட் பண்றதை கரெக்டா கண்டுபிடிக்கிறானோ அந்த மாணவன் வெற்றி பெறுவோம். புரியுதுங்களா? அப்ப நீங்க எல்லாருமே அந்த நோக்கத்திலையோட போனீங்கன்னா உங்களாலேயும் வெற்றி பெற முடியும். ரொம்ப எளிமையா NMMS தேர்வுல மார்க் எடுக்க முடியும். அதுவும் மேட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சுலபமா 90க்கு 90 எடுத்துடலாம். புரியுதுங்களா? நீங்க எல்லாம் மேட்ல நிறைய மார்க் எடுத்துட்டா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் உங்களுக்கு வரும். புரியுதுங்களா? அதனால பயப்பட வேண்டாம். நீங்க சின்ன வயசுல ஒரு 6th 7th படிக்கும் போதே NMMSக்கு உங்களை என்ன பண்ணிக்கணும், நீங்க தயார்படுத்திக்கிட்டா 8ஆம் வகுப்பு வரும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையா இருக்கும். புரியுதுங்களா? நன்றி, வணக்கம்.